எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜயோடைய நண்பர் சஞ்சய் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. விஜயோடைய பர்த்டேவை த்ரிஷாவும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் சஞ்சய் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. இந்த குறிப்பிட்ட விஷயம் ஒவ்வொருத்தரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. ரொம்ப முக்கியமாக விஜய் ரசிகர்களே அதிர்ந்து போற அளவுக்கு பேசியிருக்கிறாரு சஞ்சய் அவர்கள். அப்படி என்ன த்ரிஷா குறித்து பேசியிருக்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது குறித்து சஞ்சய் சொன்ன விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்கள் போலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, ரெண்டு நாட்களாக நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பிரம்மாண்டமாக பேசப்பட்டு இருந்த விஷயம் முதல்வர் விஜயோடைய பிறந்தநாள் தான். முதல்வர் விஜயோடைய பிறந்தநாளை ஒட்டுமொத்த இந்தியாவுமே கொண்டாடினுச்சு. ஆமா நேயர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவுமே கொண்டாடினுச்சு. நம்முடைய தமிழகத்தில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்கவே விஜயை கொண்டாடினாங்க. கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, ஹிந்தியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் ஹாப்பி பர்த்டே விஜய், தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ்களை நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. இப்படி நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களை ஒட்டுமொத்த இந்தியாவுமே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்படி இருக்கிறப்ப அவருடைய பர்த்டேவை எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லவே தேவை கிடையாது. இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப நம்முடைய தமிழகத்தில் எப்பயும் போல பேசிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அக்கா என்ன வேணா பண்ணுங்க, ஜூன் 22ஆம் தேதி எந்த ஒரு போஸ்டையுமே போற்றாதீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்முடைய முதல்வர் விஜயுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த அளவுக்கு தீவிரமாக பேசிட்டு இருந்த சமயத்தில் கரெக்டாக ஜூன் 22ஆம் தேதி காலையில் த்ரிஷா அவர்கள் எந்த ஒரு போஸ்ட்டுமே போடலை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களை த்ரிஷா அவர்கள் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானுச்சு. இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நம்ம விஜய் ரசிகர்கள் எல்லாருமே மிக பெரும் அளவுக்கு சந்தோஷத்தில் இருந்தாங்க. த்ரிஷா அவர்கள் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, இதற்கு மேலே த்ரிஷா அவர்கள் முதல்வர் விஜயை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரியா ஈவினிங் த்ரிஷா ஒரு போஸ்ட் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போடுறாங்க. அவங்களும் முதல்வர் விஜய் அவர்களும் மேங்கோ கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டு. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே பரபரப்பு. எல்லாரும் நிறைய பேர் சொன்ன கருத்து, லட்டில் வச்சியா நினச்சியா தாஸ், நான் நட்டில் வச்சேன் அப்படின்னு அந்த ஒரு மீமை போட்டு த்ரிஷா அவர்கள் காலையிலேருந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறப்ப நாமெல்லாம் சந்தோஷமாக இருந்தோம். சரியாக ஈவினிங் ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க. ஏமா எந்த ஒரு முதல்வர் விஜய் அவர்களுடைய முக்கியமான மொமெண்ட்டையும் எங்களை சந்தோஷமாக இருக்க விட மாட்டியா, நீ நடுவில் தொந்தரவு பண்ணுறியே. இன்றைக்கி தான் காலையில் அவருடைய பர்த்டே, இத்தனைக்கும் அசம்பிளியில் பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. சந்தோஷமாக இருந்தோம், நீயும் அன்ஃபாலோ பண்ணிட்டேன்னு சந்தோஷமாக இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஈவினிங் இப்படி ஒரு போஸ்ட் போட்டேன்னு நிறைய பேர் சோக கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறப்ப முதல்வர் விஜயுடைய நெருங்கிய நண்பர் சஞ்சய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நெருங்கிய வட்டாரங்களில் பேசுகிற முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் மிக பெரும் அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாரா. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நானும் எவ்வளோ முறை தான் த்ரிஷா அவர்கள் சரி பண்ணிடுவாங்கன்னு பார்க்கறது. என்னுடைய நண்பன் விஜய் ஏதாவது ஒரு விஷயம் அவனுடைய பெயர் இந்தியா முழுக்க பேசும்போது இந்த த்ரிஷா எதையாவது ஒன்று பண்ணி எல்லாமே அவ பக்கம் திருப்பிக்கிறா. என்னுடைய நண்பன் விஜய் சிஎம்மாக பதவியேற்கும் போது எல்லாருமே த்ரிஷாவை பற்றி தான் பேசினாங்க. என்னுடைய நண்பனும் அஜித்தும் முதல்முறையாக சந்திக்கும் போது த்ரிஷா அங்கேயும் த்ரிஷாவை பற்றி தான் பேசினாங்க. இப்போ இன்னைக்கு அசம்பிளியில் அவ்வளோ மாசான ஸ்பீச்சு, முதல்வர் ஆனதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் பர்த்டே, இப்பயும் த்ரிஷா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இவன் ஏன் விஜய் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான், இதெல்லாம் கண்டிச்சுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அவன் மேல இப்படி பைத்தியமா திரியிறானே. நம்முடைய முதல்வர் விஜயுடைய சஞ்சய் அவர்கள் மிக பெரும் அளவுக்கு சோகப்பட்டதா ஒரு குறிப்பிட்ட தகவல் தற்போது வெளியாகி இருக்குது. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. நேயர்களே, சஞ்சய் அவர்களுடைய இந்த கருத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.